இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அமைச்சர்கள் ஒதுக்கீட்டில் இழுபறி, பாஜகவினரை சந்திக்க தவிர்க்கும் ரங்கசாமி. டெல்லி சென்று விவாதித்த பாஜக எம்எல்ஏக்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தட்டாச்சாவடி தொகுதி பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் உணவு வழங்கினார். ஊரடங்கு மீறி கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களுக்கு கொரோனா தடுப்பு தன்னார்வலர் பணி நூதன தண்டனை அளித்த புதுச்சேரி போலீஸ். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் அமைச்சர்கள் ஒதுக்கீட்டில் இழுபறி, பாஜகவினரை சந்திக்க தவிர்க்கும் ரங்கசாமி. டெல்லி சென்று விவாதித்த பாஜக எம்எல்ஏக்கள். தேர்தலில் வென்று ஒரு மாதமாக உள்ள சூழ்நிலையில் புதுச்சேரியில் அமைச்சரவை அமையாமல் உள்ளது. இச்சூழலில் பாஜகவினரை சந்திப்பதை முதல்வர் ரங்கசாமி தவிர்க்க தொடங்கியுள்ளார். இதனால் டெல்லி சென்று பாஜக எம்எல்ஏக்கள் தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்து முக்கிய ஆலோசனை செய்து புதுச்சேரி திரும்பியுள்ளனர். ஓரிரு நாட்களில் அமைச்சரவை பிரச்சினை தீர்வுக்கு வரும் என்று பாஜகவினர் நம்பிக்கையுடன் உள்ளனர். புதுவையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 10, பாஜக 6 இடங்களில் வென்று இக்கூட்டணி 16 இடங்களை பெற்று பெரும்பான்மை பெற்றது. இக்கூட்டணி முதல்வராக ரங்கசாமி கடந்த 7ஆம் தேதி பதவியேற்றார். ஆனால் அமைச்சர்கள் இதுவரை பதவியேற்கவில்லை. என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே அமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. பெரிய மாநிலங்களில் அரசு பொறுப்பேற்று அமைச்சர்கள் துறை பணிகளை தொடங்கிய நிலையில் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் தொடர்ந்து அமைச்சர்களை நியமிக்க முடியாமல் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் கொரோனா பணிகள் கடும் சிக்கலில் உள்ளதால் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் மற்றும் 5 அமைச்சர்கள் மட்டுமே இடம்பெறுவர். பாஜக தரப்பில் துணை முதல்வர் உட்பட 3 அமைச்சர்கள் சபாநாயகர் பதவி தர வேண்டும் என்ற கோரிக்கைதான் வலுவாக தொடர்கிறது. என்ஆர் காங்கிரஸ் தரப்பு துணை முதல்வர் பதவி உருவாக்கத்தை ஏற்காததுடன் சபாநாயகர் பதவி தரவும் மறுத்து 2 அமைச்சர்கள் துணை சபாநாயகர் பதவிகளை பாஜக தர திட்டமிட்டது. இதில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனையடுத்து பாஜக தனது எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை என்ஆர் காங்கிரஸை விட உயர்த்தியுள்ளது. பாஜகவினர் 3 பேர் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 3 சுயேட்சைகள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் பாஜகவின் எண்ணிக்கை 12ஆக ஆகியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை பாஜக தலைவர் நமச்சிவாயமும் பாஜக பொதுச் செயலாளர் எம்எல்ஏ ஏம்பலம் செல்வமும் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் நட்டாவை நேற்று சந்தித்தனர். புதுச்சேரி அரசியல் சூழல் தொடர்பாக பேசிவிட்டு புதுச்சேரி திரும்பியுள்ளனர். இது பற்றி பாஜகவின் முக்கிய நிர்வாகி கூறுகையில், ரங்கசாமிக்கு முதல்வர் பதவிக்கு ஆதரவு கடிதம் கொடுக்கும் முன்பு பாஜகவுக்கு சபாநாயகர், 3 அமைச்சர்கள், நாடாளுமன்ற செயலாளர் பதவி கேட்டோம். இதற்கு ரங்கசாமி ஒப்புக்கொண்டார். தற்போது அமைச்சரவை தொடர்பாக பேச ரங்கசாமி தொடர்பு கொள்ள முடியவில்லை. எங்களை சந்திப்பதை தவிர்த்து வருகிறார். தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்து புதுச்சேரி அரசியல் நிலவரம் குறித்து விளக்கம் அளித்து உள்ளோம். இதனால் ஓரிரு நாட்களில் அமைச்சரவை பிரச்சினை முடிந்துவிடும் என்று நம்புகிறோம். இதன் பிறகு ரங்கசாமி மாறவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக பாஜக மேலிட எடுக்கும். இதில் எங்களது முடிவை ரங்கசாமி கட்டாயம் ஏற்பார் என்று நம்பிக்கையுடன் குறிப்பிடுகிறார். புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் இருக்கும் நோயாளிகளில் 95% பேர் முதல் தவணை தடுப்பூசி கூட செலுத்திக் கொள்ளாதவர்கள் என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது என புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள அரசு மருந்தகத்தில் மத்திய அரசு வழங்கிய 7 வெண்டிலேட்டர்களை பெற்று சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு அனுப்பியுள்ள 7 வெண்டிலேட்டர்கள் சுகாதாரத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் இதுவரை 17 வெண்டிலேட்டர்களை மத்திய அரசு புதுச்சேரிக்கு வழங்கியுள்ளது என்றும் புதுச்சேரியில் 350 வெண்டிலேட்டர்களும் 1800 ஆக்சிஜன் படுக்கைகளும் உள்ளது என்றும் தினந்தோறும் 8000க்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது என்று கூறிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் அனைத்து மருந்துகளும் தேவையான அளவு உள்ளது என்றும் புதுச்சேரியில் தளர்வுடன் கூடிய ஊரடங்கே கொரோனா தொற்று 50% குறைந்துள்ளது என்றும் இதில் மக்கள் பங்கு அதிக அளவில் உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள 95% பேர் தடுப்பூசி எடுக்காதவர்கள். எனவே அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் ஊரடங்கு மேலும் 1 வாரம் நீடிக்கப்பட்டுள்ளது. சில கூடுதல் தளர்வுகள் வாகன பழுது செய்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூடுதல் கவனத்துடன் பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத்திய அரசிடமிருந்து கொடுக்கப்பட்ட செயற்கை சுவாச கருவிகள், வெண்டிலேட்டர் 7 வெண்டிலேட்டர்கள் மத்திய அரசிடமிருந்து இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 17 வெண்டிலேட்டர்கள் நமக்கு வந்திருக்கிறது. நம்மை பொறுத்தமட்டில் பிப்ரவரி மாதத்தில் இருந்து எப்பெல்லாம் கோவிட் கொஞ்சம் அதிகரிக்குதோ
நம்ம அரசாங்கத்தோட கட்டமைப்பை மிக பலப்படுத்தி இருக்கிறோம். முன்னால் 80 வெண்டிலேட்டர் இருந்த இடத்துல இப்போ 250 வெண்டிலேட்டரை நம்ம மாற்றி இருக்கிறோம். அதே மாதிரி 1000 ஆக்சிஜன் பெட் அதிகரித்து இருக்கிறோம். ஏறக்குறைய 800 ஆக்சிஜன் பெட் இருந்த இடத்துல இன்னைக்கு 1800 ஆக்சிஜன் பெட் இருக்கு. எல்லா விதத்திலும் கட்டமைப்பை அதிகரித்திருக்கிறோம். இன்னைக்கு 8000க்கு மேலே டெஸ்ட் அதிகரித்திருக்கிறோம். இன்னைக்கு மறுபடியும் நம்ம ஊரடங்கு 7ஆம் தேதி வரை நீட்டித்திருக்கோம். ஆனால் மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லை. இங்கே தளர்வுகளோடு கூடிய ஊரடங்கோடு கரோனாவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் இப்போ வரும்போது ஒரு அம்மா கொஞ்சோண்டு காய்கறியை வச்சு வித்துட்டு இருந்தாங்க. முழு ஊரடங்குன்னா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு காரணத்திற்காக மக்கள் மீது நம்பிக்கை வைத்து தளர்வுகளோடு கூடிய ஊரடங்கை நம்ம கொடுக்குறோம். இது புதுவை மாடல். ஏன்னா முழுமையான ஊரடங்கு இல்லை. ஆனால் தளர்வுகளோடு கூடிய ஊரடங்கிலேயே மற்ற மாநிலங்களைப் போல இன்று 50% நமக்கு குறைந்திருக்கிறது. இது மக்களின் பங்களிப்போடு சுகாதாரத்துறை மற்ற துறைகளோடு முயற்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. இது அப்படியே குறைந்து முற்றிலுமாக கரோனா இல்லாத மாநிலமாக இது மாற வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லோருடன் ஆசையும் கூட. அதற்கு மத்திய மாநில அரசுகள் முற்றிலுமாக மக்களுக்காக என்னென்ன தேவையோ அவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 95% பேர் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளாதவர்கள். ஆக இதிலிருந்தே என்ன தெரியுதுன்னா, தடுப்பூசி எடுத்துக்கொண்டால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவிட் நம்மை தாக்காது. ஆக இவ்வளவு தெரிந்த பின்பு நாம் ஏன் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள மறுக்கிறோம்? நான் இன்னைக்கு புதுக்குப்பம் என்ற ஒரு ஊரை நான் பாராட்டுகிறேன். அவங்க முழுமையாக தடுப்பூசி எடுத்துக்கொண்டாங்க. அதே மாதிரி இங்கே எல்லா இடங்களிலும், இது கிராமம் மட்டுமல்ல, புதுவை நகரமும் கூட, காரைக்கால், மாஹே, ஏனம் எல்லாமே முழுமையான தடுப்பூசி போட்ட இடங்களாக மாற வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தடுப்பூசி 2,80,000 கிட்ட நம்ம போட்டிருக்கிறோம். நான் பிப்ரவரி 17ஆம் தேதி இங்கே வந்தப்போ 6000 தடுப்பூசி தான் போடப்பட்டிருந்தது. பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மக்களும் இப்பொழுது ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் முதல்ல தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் நினைக்க வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாகவே மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி உட்பட ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை வாயிலர் முன்பு அமைப்பு சாரா பிரிவு தலைவர் செல்வநாதன் தலைமையில் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், மாநில தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் 4 முனை சந்திப்பில் வட்டார காங்கிரஸ் தலைவர் முனுசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைப்பு சாரா தலைவர் செல்வநாதன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தட்டாஞ்சாவடி தொகுதி பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் உணவு வழங்கினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி 7ஆம் ஆண்டு ஆட்சியை கொண்டாடும் விதமாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் தொகுதியின் தலைவர் பசுமதி தலைமை தாங்க, உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வர் முன்னிலை வகிக்க, சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவரும் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணன் கலந்து கொண்டு ஊரடங்கில் பாதிக்கப்பட்டுள்ள 200 மக்களுக்கு மதிய உணவு வழங்கினர். இதில் தொகுதி பொதுச் செயலாளர்கள் ரமணா சங்கர், கிருஷ்ணமூர்த்தி, உழவர்கரை மாவட்ட பொருளாளர் அமுல்ராஜ், செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன், ஆனந்தி ராமு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதில் மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் உணவு. செல்லிப்பட்டு கிராமத்தில் பாஜக சார்பில் கபசுர குடிநீர், முகக்கவசம் மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. இயக்கத்தின் சார்பாக மூலிகை சூப் மற்றும் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூரில் தொடங்கப்பட்டது. ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ கிளை இயக்கத்தின் சார்பாக கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மூலிகை சூப் மற்றும் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் அருள் மெடிக்கல், கூடப்பாக்கம் 10 கண்ணு, வில்லியனூர் நரிக்குறவர்கள் குடியிருப்புகளிலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கப்பட்டது. மேக்ரோமெட் பார்மட்டிகல்ஸ் பிரைவேட் லிமிடெட் டைரக்டர் புகழேந்தி அவர்கள் தலைமையில் முன்னாள் தலைவர் ஜேசி சுந்தர வடிவேல், ஜேசி விநாயகம், ஜேசி ராமன், ஜேசி கதிரவன், ஜேசி ஆடலரசு, ஜேசி சரவணன் மற்றும் அருள் மெடிக்கல் ஜேசி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அதிகமாக இருப்பதால் போலீசார் கட்டுப்பாட்டு அதிகரித்துள்ளது. மாலை நேரங்களில் பல இடங்களில் சமூக இடைவெளியின்றி பலரும் விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் இதுபோல் நிகழாமல் இருக்க
தொற்று ஆட்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினர். இந்த நிலையில் உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சஜித் நேற்று மாலை AFT மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களை பிடித்தார். அவர்களிடம் இருந்த கிரிக்கெட் பேட், பந்து உள்ளிட்டவையை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு கொரோனா விதிமுறைகளை கடைபிடிப்போம், ஊரடங்கு விதிகளை மதிப்போம் என்று உறுதிமொழி எடுக்க வைத்தார். ஊரடங்கில் போலீசார் என்னென்ன பணிகள் செய்கிறார்கள் என்பதை உணர்ந்த 2 வாரங்கள் காவல்துறையுடன் இணைந்து ஊரடங்கில் கொரோனா பணியில் தன்னார்வலாக ஈடுபட வேண்டும் என்று இளைஞர்களுக்கு உத்தரவிட்டார். கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்கள் போலீசாருடன் இணைந்து தன்னார்வலாக பணியை தொடங்கினர். கொரோனா விதிமுறைகளை, ஊரடங்கு விதிமுறைகளை மக்களுக்கு தெரிவிப்பது, சமூக இடைவெளி இல்லாதோர் முகக்கவசம் அணியாமல் இருப்போருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என முழு தன்னார்வலாக பணியை தொடங்கினர். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அமைச்சர்கள் ஒதுக்கீட்டில் இழுபறி, பாஜகவினரை சந்திக்க தவிர்க்கும் ரங்கசாமி. டெல்லி சென்று விவாதித்த பாஜக MLAக்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தட்டாஞ்சாவடி தொகுதி பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் உணவு வழங்கினார். ஊரடங்கு மீறி கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களுக்கு கொரோனா தடுப்பு தன்னார்வலர் பணி நூதன தண்டனை அளித்த புதுச்சேரி போலீஸ். செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது.